இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனரும் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அவர் மீது முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களுக்கு எதுக்குமே ஈடியால் ஒரு சிறு ஆதாரம் கூட கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை செய்திருக்கிறது இன்றைய தினம். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இடியை வைத்து, சிபிஐ வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து, இன்னபிற அதிகார அமைப்புகளை எல்லாம் வைத்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். 11 வருடங்களாக எல்லாவற்றிலுமே ஏமாற்றுதல் தான். உங்களுக்கு தெரியும், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆட்சி டெல்லி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் தான் மதுபான ஒதுக்கீடுகளை ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்தார் என்று 2 பிரிவுகளில் இடி வழக்கு பதிவு செய்தது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் இடியால். பிறகு சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பிணை கொடுத்தது. இன்றைக்கு இந்த வழக்குக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று மோடியினுடைய அமித்ஷாவுடைய முகத்தில் கரிய வாரி பூசியிருக்கு மதிப்புக்குரிய நீதிமன்றம். அப்படி என்றால் இந்த நாள் வரையிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது போலியாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, இதன் மூலம் டெல்லி மக்களை ஏமாற்றி அதிகாரத்திற்கு வந்த மோடியினுடைய செயல்பாடு, இதற்கு என்ன தண்டனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதற்கு என்ன தண்டனை இருக்கு? இது அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, சோரன் விஷயத்தில் இது நடந்ததா இல்லையா? இது நடந்தது. எவ்வளோ பேர் நீங்கள் இந்தியாவிலிருந்து நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒத்துழைக்காத, இவர்கள் சொல்வதை கேட்காத எல்லோர் மீதும் இவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கள் ஏதாவது ஒன்றாவது இன்று வரையிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? சிபிஐ மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சிபிஐ, இடி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் மீதோ அல்லது இவர்களுக்கு பிடிக்காத நபர்களின் மீதோ தொடரப்பட்ட வழக்குகளில் ஏதாவது ஒன்றில் இந்த நொடி வரையிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? அதனால தான் மோடியின் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன? இன்றைக்கு இடியும் சிபிஐயும் மற்றவங்க எல்லாருமே யார் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க? எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வீட்டில், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக சிந்திப்பவர்களுடைய வீட்டில். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு சாய்பாபா என்று ஒருத்தர் இறந்து போனார். உங்களுக்கெல்லாம் தெரியும். மனித உரிமைக்காக கடைசி கட்டம் வரையிலும் இருசக்கர வாகனத்திலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான தியாகங்களை செய்த ஒரு மகத்தான மனிதர் ஸ்டான் சாமி இல்லையா? மனித உரிமைகளுக்காக, பழங்குடி மக்களின் மனித உரிமைகளுக்காக போராடிய ஒரு மகத்தான மனிதர். இவர்களெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லணுமா உங்களுக்கு? இன்னும் எத்தனை பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இல்லையா? யுஏபிஏங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இந்தியாவில் மனிதர்களுக்காக, அப்பாவி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய நபர்களின் மீது யுஏபிஏ சுமத்தி இன்று வரையிலும் சிறையில் அடைத்தி தன்னுடைய அக்கிரமங்களை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். மறுக்க முடியுமா? நீங்கள் எதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள், ஆனால் பிணை கூட மறுக்கப்படுகிறது. உமர் காலித் விஷயத்தில், சமீபத்தில் கூட உமர் காலித்தினுடைய விஷயத்தில் என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருடங்களாக சிறையில் இருக்கிறார். ஆனால் குர்தீப் ராம் ரஹீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி, சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, அவன் எவ்வளோ பெரிய குற்றங்களை செய்தான். ஆனால் மோடி அவனுக்கு தாராளமாக பிணை வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அப்படி சொல்லி 40 நாள் 50 நாள் வெளியே விட்டுட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனியும் இதே போன்ற பல்வேறு திட்டங்களோடு, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளம், இது மாதிரியான 5 மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த 5 மாநிலங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான இவர்களுக்கு பிடிக்காத கட்சியை சார்ந்த தலைவர்கள் மீது இடி பாயும், சிபிஐ பாயும், இன்னும் பிற பல்வேறு அமைப்புகள் எல்லாம் பாயும். ஆனால் அதில் இந்த மாநிலத்தினுடைய மக்கள் வீழ்ந்து விட்டால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு? டெல்லியில் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியேறியதற்கு பிறகு இன்றைக்கு டெல்லி திண்டாடி கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்களேன். நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் ஊழல். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது.
எல்லாத்துலேயும் மிகப்பெரிய தோல்வியை இன்றைக்கு டெல்லி சமூகம் சந்தித்து வருகிறது. மாசு அப்படிங்கிற விஷயத்தில், காற்று மாசு அப்படிங்கிற விஷயத்தில் இவர்களுடைய கட்சி சார்ந்த நிதின் கட்கரியினால் 2 நாள் டெல்லியில் இருக்க முடியலன்னு ஓடின காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவிற்கு டெல்லியை நாசமாக்கி விட்டார்கள் இந்த கும்பல். போதாக்குறைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க ஒருத்தங்களை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க. பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேச வேண்டாமா? இல்லை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் தேடி கண்டுபிடித்து ஒரு நபரை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். அவர் பேசுவதெல்லாம் வரலாற்றுக்கு புறம்பான செய்திகளை பேசுகிறார், பொய்களை பேசக்கூடிய நபராக இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக டெல்லி சங்கிகளுடைய பிடியில் சிக்கி சீரழிந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ புரியுதா உங்களுக்கு எதற்காக இவர்கள் கைது செய்தார்கள்னு? அப்போ முழுக்க தேர்தல்களை ஒட்டி, அதிகாரத்தை ஒட்டி இவர்கள் செய்யக்கூடியவை அனைத்துமே பொய்யானவைகளாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களையும் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போ மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படலாம். அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்படலாம். உடனடியாக ஊடகங்களெல்லாம் சொல்லுவாங்க, என்னென்னா மம்தா பானர்ஜி கரைபடிந்த கைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதுறது. அதுக்கப்புறம் ஊழல் போயிருச்சு, மோடி வந்து தான் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாரு ஊழலையும் இதெல்லாம் நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு. உங்களுடைய மாநிலங்களில் உங்களுடைய ஆட்சியின் கீழ் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறு நன்மை, ஒரு சிறு வளர்ச்சியை உங்களால் கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ அந்த அளவிற்கு மோசமான ஒரு ஆட்சி. இப்போ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கு இடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி வரக்கூடிய, தொடர்ந்து மக்களை இதன் மூலமாக ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய, நாடகங்களை நடத்தி மீண்டும் மக்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவுடைய செயல்பாடை இன்னும் புரியாமல் இருந்தால் என்ன செய்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னங்க செய்கிறது? இன்றைக்கி அதே நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்படுகிறார். அதே ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த மற்றொரு நபரும் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் ஒரே தினத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்தி. அப்போ இவர்கள் 12 வருடங்களாக யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் குற்றவாளிகள், யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று மோடியும் அமித்ஷாவாலும் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் விடுதலையாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையில் தேச துரோகிகள் யார்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.